வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கையோகா மன்றம். நமது மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று மீண்டும் வணங்கி வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் கடந்த 6 மாதங்களாக வாழ்வியல் என்ற ஒரு சிறந்த தலைப்பிலே தொடர் சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே கடந்த வாரம் நான் யார் என்ற ஒரு குறுந்தொடரை நிறைவு செய்து இந்த வாரம் கர்மயோகம் என்ற ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்கிறார்கள். இன்று கர்மயோக தொடர் சிந்தனை உரையின் பாகம் 1. இப்பொழுது ஐயாவை இந்த சிந்தனை உரையை ஆரம்பித்து வைக்குமாறு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 28ஆம் பாகத்தில் கர்மயோகத்தை பற்றிய கருத்துக்களை நாம் தொடங்க இருக்கின்றோம். வாழ்க வளமுடன். இறைவா, நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். உறைவாய் என் உள்ளத்து அறிவாய், உனக்கு என்னை தந்தேன். ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு. முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்கச் செய்வாய். மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். இந்த அற்புதமான ஒரு கர்மயோக கவி. கர்மயோகத்தின் சாரத்தையே இந்த 8 வரியில் அடக்கியிருக்கின்றார். இறைவா, நற்கர்ம யோகம் உலக சமயம். கர்ம யோகமே உலகத்தின் வழிபாட்டு முறையாக மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சமயமாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தை நான் உருவாக்கல. என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். நீதான் இந்த எண்ணத்தை எனக்குள் எழுப்பியிருக்கின்றாய். உறைவாய் என் உள்ளத்து அறிவாய், உனக்கு என்னை தந்தேன். எனக்குள் அறிவாக இருக்கின்றாயே, அறிவே தெய்வம் என்ற சுத்த வழியாக இருக்கின்றாயே, உனக்கு என்னை தந்தேன். இதுதான் கர்மயோகம். தன்னையே இவனுக்கு அர்ப்பணித்து விடுதலே கர்மயோக வாழ்க்கை. சரி, என்ன வேண்டுதல் வைக்கிறார் பாருங்க. ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு. சரி, என்ன செய்யணும் என்றால், முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வாய். அதாவது மக்களை ஏற்க செய்வதில் 2 வகை. ஒன்று, சட்டத்தின் மூலமாக மக்களை ஏற்க செய்து விடலாம். இன்றைக்கு எத்தனையோ நாடுகளிலே மக்கள் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எது அரசியல்வாதிகளால் நமக்கு திணிக்கப்படுகிறதோ அதை நாம் செய்ய வேண்டிய கட்டாயம்.
எதை மதவாதிகள் போதனை செய்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நாம விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு கட்டாயம். ஆனால் இவை எல்லாமே ஏன் மாறிக்கொண்டே இருக்கின்றன? ஏன் நமது சமுதாய துன்பங்களை நீக்குவதற்கு வலுவிழந்து போயின என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது, மக்கள் அனுபவத்தில் உணர்ந்து எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசியல் தலைவர்களை உணர்ந்து ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடுறாங்க, இல்லை கட்டாயத்தின் பேரில் ஓட்டு போடுறாங்க, இல்லை அறியாமையினால் ஓட்டு போடுறாங்க. தேர்ந்தெடுக்கப்படுபவன் நல்லவனாக இல்லை. அப்ப அதிலே சிக்குகிறார்கள். ஆன்மீகத்தை எடுத்துக்கொள்கின்ற போது அவன் உண்மையிலேயே ஆன்மீகவாதி தானா? அந்த காவியை மட்டும் நீக்கி வேறுடை அணிந்து விட்டால் அவன் தீவிரவாதி போலவே இருப்பான். அவனை எல்லாம் ஆன்மீகவாதிகள் என்று ஏற்றுக்கொண்டு காலில் விழுந்து காணிக்கை தர்றாங்க. அப்ப உணர்ந்து ஏற்பது என்ன என்றால் அனுபவப்பட வேண்டும். எந்த ஒரு கருத்தையும் உணர்ந்து அனுபவத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அதுவே நம்முடைய செயல்பாடாக இயல்பாக மாற்றம் பெறும். எனவே முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்கச் செய்வாய். சரி, இந்த வேலையை யார் செய்ய முடியும்? நான் செய்கிறேன், நான் நடத்துறேன், நான் தான் எல்லாம் காப்பாத்துறேன் சொல்வது முட்டாள்தனமான கருத்து. அரசியல்வாதி என்ன சொல்றான்? நான் தான் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன், நான் இல்லைன்னா அயல்நாட்டுக்காரன் பிடிச்சிட்டு போயிடுவான் என்று சுதந்திரத்தை மையப்படுத்தி, உரிமைகளை மையப்படுத்தி அவன் நம்ம ஏமாத்துறான். என்னை பகைத்து கொண்டால் கடவுள் உன்னை தண்டித்து விடுவார் என்று சொல்லி இவன் மக்களை ஏமாத்துறான். நான் இல்லைன்னா உங்களுக்கு எந்த வாழ்க்கை வசதியும் கிடைக்காது, நான் வைக்கிறது தான் வேலை, நீ வாங்கி ஆகணும்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் மக்களை ஏமாத்துறான். அப்போ யார் செய்ய முடியும் இதை? மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள நீ மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். இதையும் நீ தான் செய்யணும். என் உளத்தை இழைப்பு விட்டது நீதான். இதை கொண்டு போய் மக்களிடத்திலே சேர்ப்பவனும் நீயேதான். இதுதான் கர்மயோகம். அதாவது என் செயல் என்பதெல்லாம் என்னுள் இருக்கும் உன் செயலே என்று இறைவனிடத்திலே தன்னை ஒப்படைத்து விட்டு அந்த இறைவனின் எண்ணங்கள், தெய்வீக எண்ணம் சொல்கிறோமே, அந்த தெய்வீக எண்ணங்களை மட்டுமே செயல்படுத்தி கொண்டு வாழ்வதுதான் கர்மயோக வாழ்க்கை நெறி. கர்மா கர்ம யோகம் இரண்டும் செயல் செய்வதுதான். அப்ப கர்மாவுக்கும் கர்ம யோகத்திற்கும் வேதம் என்ன? இதுல இருக்கிறது மிகப்பெரிய முன்னேற்றம். கர்மா சார்ந்தது, கர்ம யோகம் என்பது அறிவு சார்ந்தது, தெய்வம் சார்ந்தது. மனம் சார்ந்த செயலுக்குரிய விளைவு இன்பமும் வரலாம், பல சமயங்களில் துன்பங்களும் வரலாம். ஆனால் அறிவு சார்ந்த செயலுக்கு விளைவு எப்போதும் இன்பம் மட்டுமே, எப்போதும் வெற்றி மட்டுமே, எப்போதும் நன்மைகள் மட்டுமே. எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை தான் இறைவன் நமக்கு அளித்திருக்கின்றான். 6ஆம் நாள் இறைவன் தன்னை போல சாயலுள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார் என்கிறது பரிசுத்த வேதாகமம். அப்ப 6ஆம் நாள் தன்னை போல சாயலுள்ள ஒன்றை படைக்க விரும்பி, ஒருவனை அல்ல ஒன்றை. அப்போ இறைவன் என்ன சாயல்? மனித வடிவமா? இல்ல இறைவனின் வடிவமா மனிதன்? இல்ல, இறைவனின் சாயலில் வந்தவன். அப்போ இறைவன் என்னவாக இருக்கிறான்? அறிவாக இருக்கின்றான். இளந்தோட்டத்தின் மையத்தில் அறிவு விருட்சம். அந்த அறிவு விருட்சத்தில் பூத்தது மறந்தது அறிவு கனி. அப்போ பேரறிவாகிய அறிவு விருட்சத்தில் விண்ணப்பட்டது அறிவு கனி என்ற பகுத்தறிவு. அப்போ தன்னை போல சாயலுள்ள ஒன்றை என்றால் அறிவின் மறுபெயர் இன்பம், அறிவின் மறுபெயர் சுகம். எப்படி? இப்போ நம்மிடத்திலே பகுத்தறிவு,
ஐம்புலன் வழியாக செயல்படுகிறது இல்லையா? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று ஐம்புலன் வழியாக நாம் ஐவகை இன்பங்களை துய்க்கிறோம். ஆனால் அது காலத்தால் குறுகியிருக்கின்ற ஒரு எல்லைக்கு உட்பட்ட இன்பம் என்பதனால அதை சிற்றின்பம் என்கின்றோம். அப்போ சிற்றறிவின் மூலம் நாம் பெறக்கூடியது சிற்றின்பங்கள். பேரறிவை தரிசித்த ஞானிகள் என்ன சொல்றாங்க? இறைவன் ஆனந்தமயமானவன், பேரின்பமயமானவன். அப்போ சிற்றறிவின் அனுபவங்கள் சிற்றின்பங்கள், பேரறிவின் அனுபவம் பேரின்பம் என்றால் அறிவின் மறுபெயர் இன்பம். எனவே தன்னை போல சாயல் உள்ளவன் என்றால் பேரின்பத்தின் பிரதிநிதியாக, பேரின்பத்தின் சாயலாக வந்தவன் மனிதன். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன் என்கிறார் மகர்ஷி அவர்கள். அப்போ தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து ஆதாம் என்று பெயர் சாதித்தார். அப்ப மனிதனே ஆனந்த ஸ்வரூபம், இன்பமயமானவன். அப்படி படைக்கப்பட்ட பரிணமித்த மனிதனிடத்திலே இன்றைக்கு 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றோமே, எத்தனை பேர் பேரின்பத்தில் திளைக்கிறோம்? எத்தனை பேர் சிற்றின்பத்தில் நீடித்து நிலைக்க முடிகிறது? இரண்டுமே எட்டவில்லை. அப்ப படைக்கப்பட்ட நோக்கம் சுகப்படுவது, ஆனால் அனுபவம் இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி என்று கேட்டாரு கண்ணதாசன். அது மாதிரி இன்பம் கற்பனையில தான் இருக்குது, துக்கம்தான் எதிரிலே அனுபவமாக நிற்கிறது. அப்ப இந்த வாழ்க்கையின் மறுபக்கம் என்ன என்பதை சிந்திக்க வேண்டாமா? நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள், மகான்கள், தீர்க்கதரிசிகள் இவரெல்லாம் பொய்யா சொல்லி சென்றார்கள். அவர் சொன்னது சத்தியம் என்றால் அந்த சத்தியம் ஏன் எனக்கு சாத்தியமாகவில்லை? யோசிக்க வேண்டும் இல்லையா? எனவே மறைவாக மாந்தருளே அறிவாக உள நீ, அந்த அறிவு சிந்திக்கணும். அந்த அறிவை சிந்திக்க செய்வதற்காகத்தான் தத்துவம். அப்போ கர்மம் என்ற செயல்பாடுகள் மனம் சார்ந்திருப்பதனால் மனமோ அனுபவங்களின் பிரதிபலிப்பு, சுயநலத்தின் ஆதிக்கத்தில், ஆணவத்தின் ஆதிக்கத்தில் சிக்கிக்கொண்ட சிற்றறிவு. அதன் செயல்களால் சில சமயங்களில் இன்பங்களை சந்தித்தாலும் பல சமயங்களில் துன்பங்களே மிகுதிப்படுகின்றன. ஆனால் கர்ம யோகம் என்பது என்ன? யோகம் என்றாலே இணைதல் என்று பொருள். அதாவது இந்த இரட்டை மாட்டு வண்டியில நுகத்தடி பயன்படுத்துறோம் இல்லையா? அந்த நுகத்தடிக்கு சம்ஸ்கிருதத்துல யோக் என்று சொல்வார்கள். அதாவது இரண்டையும் இணைக்கின்ற. அப்ப யோகம் என்றாலே இணைதல், இணைத்தல் என்று பொருள். அப்ப கர்மத்திலே யோகத்தை இணைத்தால் கர்மயோகம், கர்மத்திலே யோகத்தை இணைத்தால் கர்மயோகம். அப்ப யோகம் என்பது இணைதல் என்றால் எதை எதனோடு இணைப்பது? எதை எதனோடு இணைப்பது? இந்த சிற்றறிவை பேரறிவோடு இணைப்பது, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பது, எனது பழக்கங்களை விளக்கத்தோடு ஒழுக்கத்தோடு இணைப்பது. அப்படி இணைக்கின்ற போது செயல்கள் எல்லாமே நற்செயல்களாக மாறுகின்றது. அதுதான் நற்கர்ம யோகம். கர்மயோகமே நல்லதுதான், இருந்தாலும் அது இன்னும் சிறப்பிப்பதற்காக இறைவா நற்கர்ம யோகம் உலக சமயம். அப்ப இந்த உலகில் 800 கோடி மட்டுமல்ல, இன்னும் சில கோடிகள் பிறந்தாலும் எல்லோரும் இன்புற்றிருக்க ஒரு அற்புதமான வழிமுறை, வழிபாடு, வாழ்க்கை நெறிமுறை எது என்றால் எல்லோரும் அவரவர் கடமைகளை, மற்றவர் உரிமைகளே சுதந்திரத்தை மதித்து வாழ்கின்ற ஒரு பண்பாடு. சுயநலத்தை விட்டு பொதுநலத்தை மையம் கொண்ட ஒரு பண்பாடு.
நான் மட்டுமல்ல, என்னோடு சார்ந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவைகள் உண்டு, உணர்ச்சிகள் உண்டு, சுதந்திரம் உண்டு. இதை மதித்து ஏற்று வாழ்ந்து கொண்டால் இந்த உலகமே சுகமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்க லோகத்தை தான் ஞானிகள் கற்பனையிலே கண்டார்கள். இன்னும் அது காணல் நீராகவே இருக்கிறது, செயல்பாட்டுக்கு வரவில்லை. இதுவரைக்கும் இல்லாத வசதிகள் இன்றைக்கு அற்புதமாக அமைந்திருக்கின்றன. இதைவிட இன்னும் வளமான வசதியான வாழ்க்கை எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக உண்டு என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இத்தனை வசதிகள் வாய்ப்புகள் நிறைந்த இந்த காலகட்டத்திலும் எத்தனை பேர் நிம்மதியாக வாழ்கிறார்கள், நிறைவாக வாழ்கிறார்கள், நலமாக அமைதியாக வாழ்கிறார்கள் என்றொரு கேள்வியை எழுப்புகின்ற போது எத்தனை பேர் நான் நிறைவாக வாழ்கிறேன் என்று கை உயர்த்த முடியும்? 800க்கும் அதிகமான கோடிகள் உள்ள இந்த மனித சமுதாயத்தில் எத்தனை பேர் நான் நிறைவாக வாழ்கிறேன் என்று கை உயர்த்துவார்கள்? சில நூறுகளோ ஆயிரங்களோ தான் தேரும். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்ற கண்ணதாசன். அது போல இன்றைக்கு ஆயிரக்கணக்கான வசதிகள் இருந்தும் மன நிறைவு மனிதருக்கு வந்து சேரவில்லை. ஏன் என்றால் இந்த பீஸ் என்ற வார்த்தையிலே 2 வகையான எழுத்துக்கள் இருக்கின்றன. PEACE இது அமைதியை குறிக்கும். PIECE இது பீஸ் துண்டுகளை குறிக்கும், சிதறல்களை குறிக்கும், சுக்கல்களை குறிக்கும். அப்போ குட் பீப்புள் ஹாவ் பீஸ் ஆஃப் மைண்ட், பேட் பீப்புள் ஹாவ் பீசஸ் ஆஃப் மைண்ட். மனம் நல்லதாக இல்லாததால் மக்கள் சுக்கலாக சிதறி கிடக்கின்றார்கள். இதற்கான காரணத்தை விலக்கி இந்த அறியாமை சிறையிலிருந்து விடுதலை பெறும் வழியை போதிப்பதுதான் கர்மயோகம். இந்த வார்த்தை தொடங்கிய இடம் பகவத்கீதை 3ஆம் அத்தியாயமே கர்மயோகம். ஆனால் சில 1000 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இது செயல்பாட்டுக்கு, நடைமுறைக்கு வந்து சேரவில்லை. இன்னும் கருத்தரங்குகளிலே சொற்பொழிவாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது வாழ்க்கைக்கு உதவாது, உதவவில்லை என்பதுதானே நிதர்சனம். கீதையின் கோட்பாடுகள் வாழ்க்கைக்கு பயனாகவில்லை, பயன்படுத்தவில்லை. அதான் உண்மை. பயனாகவில்லை என்று சொல்வதை விட மக்கள் பயன் கொள்ளவில்லை. ஏன் பயன் கொள்ளவில்லை என்றால் விடை சொல்வது எளிது, விடை சொல்வது எளிது, விளக்கம் சொல்வது கடினம். அந்த விளக்கத்திலே பயிற்சி இணைய வேண்டும். வெறும் போதனை மட்டுமே தத்துவங்கள் இதுவரைக்கும் சாதித்துக் கொண்டிருக்கின்றன. எத்தனை கருத்தரங்குகள், எத்தனை சொற்பொழிவுகள், எத்தனை பேச்சாளர்கள், எத்தனை ரசிகர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா மாற மாட்டேன்றாங்களே. அப்ப மாற்றம் ஏன் நிகழவில்லை என்றால் வெறும் போதனை மட்டுமே போதாது. நம்மை புடம் போடக்கூடிய, மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வலிமையான பயிற்சி முறை வேண்டும். பயிற்சி இருந்தால்தான் மாற்றம் நிகழுமே அன்றி, செயல் செய்தால்தான் மாற்றம் நிகழுமே அன்றி, வாங்கிய கடனை திருப்பி தந்தால்தான் கடன் தீருமே அன்றி, தந்துடுறேன் என்று சொல்வதனால் கடன் தீராதல்லவா? அதே போலத்தான் வாழ்க்கையும். மாறு மாறு என்று சொல்லிவிட்டா மாறாது. மாறுவதற்கான பயிற்சி, முயற்சி, விடாமுயற்சி வேண்டும். அப்பதான் மாற்றம் வரும். அதன்படி
தத்துவத்தோடு பயிற்சிகளை இணைத்து ஒரு அற்புதமான வாழ்க்கையாக அமைத்து தந்தவர் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இந்த கர்ம யோகம் எப்படி செயல்பாட்டுக்கு வரும்? இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நுட்பம் வேண்டும். அந்த அறிவு நுட்பத்தை பெறக்கூடிய ஒரே வழி மனம் ஒடுங்கி புலன் அடங்கி அமைதியாக இருந்தால் அறிவு எழுச்சி பெற்று சிந்தனையிலே உயர்ந்து நமக்கு மேன்மை தரும். அப்ப மனம் ஒடுங்கி புலன் அடக்கம் பெறுவதற்கு பெயர் தவம், தியானம். அப்ப தவ பயிற்சியின் மூலமாக, எளிய முறை குண்டலினி யோக தியான பயிற்சியின் மூலமாக மன ஒடுக்கத்திற்கு ஒரு பயிற்சியை தந்திருக்கின்றார். இந்த மன ஒடுக்கத்தில் சிந்திக்கவும் வேண்டும். எதை சிந்திப்பது, எப்படி சிந்திப்பது? மனம் என்றால் என்ன என்று தேட வேண்டும். அதிலிருந்து எண்ணங்கள் எப்படி எழுகின்றன, எண்ணங்கள் எப்படி ஆசை, கோபம், கவலை, அன்பு, நன்றி, கருணை என்று பரிணமிக்கின்றன. அந்த வழிவகைகளை புரிந்து கொண்டு இதிலே கெட்டது இது, இவை இப்படி நீக்க வேண்டும், நல்லவை இவை, இவற்றை இப்படி நான் ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும், நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அகத்து ஆய்வு, நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கின்ற, சத்திய சோதனை செய்து பார்க்கின்ற, அக்னி பிரவேசம் செய்து பார்க்கின்ற பயிற்சி அகத்தாய்வு. அப்படி தவமும் தத்துவ விளக்கமும் இணைந்த பயிற்சிகள் இருந்தால் மட்டுமே மாற்றம் சாத்தியமாகும். வெறும் படிப்பதனாலேயோ கேட்பதனாலேயோ சொல்வதனாலேயோ மாற்றங்கள் நிகழ்ந்து விடாது. அதனால்தான் உணர்ந்து ஏற்கச் செய்வாய். உணர்தல் என்பது அனுபவம். இன்றைக்கு உள்ள மதங்களில் யார் எந்த தவறை செய்யவில்லை என்ற கேள்வி எழுப்பி சிந்திச்சு பாருங்க. ஆன்மீகத்திற்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி என்று சொல்கின்ற மடங்களில் எத்தனை மடங்கள் தர்ம நியாயத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றன? எத்தனை மடங்களில் மறைக்கப்பட்ட தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன? அதில் வெளிப்பட்டு மானம் கெட்ட மடங்கள் எத்தனை? செய்தித்தாள்களே, மானம் கெட்ட மடங்கள் எத்தனை? இதை மறைப்பதற்கு முயற்சி செய்கின்ற அறியாமைக்கும் குறைவில்லை. மீண்டும் மீண்டும் அதை பற்றி பேசி அவரை மகானாக்குகின்ற முயற்சியில் இருக்கின்ற சில பேருடைய கயமையையும் நாம் பார்க்கின்றோம் இல்லையா? எனவே இந்த கேள்வி எழுப்பி சிந்திக்கின்ற போது மடாதிபதியை முதல் பக்தர், பிச்சைக்காரர் வரை தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை. அதை மகர்ஷி கேட்கிறார், எம்மதமே உலகத்தில் உயர்வு என்று பேசுகின்றீர். அத்தனை மத மாற்றத்திற்கு காரணம். உங்கள் மதத்துல இத்தனை குறைபாடு இருக்கின்றன, இங்கே வந்து விட்டால் உங்களுக்கு எல்லா குறைகளும் நீங்கி எங்கள் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுன்னு சொல்கின்ற போது இவர்கள் அங்கே போறாங்க, இன்னொரு பக்கம் போறாங்க. அப்போ எம்மதமே உலகத்தில் உயர்வு என்று பேசுகின்றீர், எம் மதத்தாரிடம் இல்லை ஏழ்மை, பஞ்ச மகா பாதகங்கள். பஞ்ச மகா பாதகம்: பொய், களவு, சூது, கொலை, கற்பு, தவறுதல். பேருக்கு பிரம்மச்சாரி, அந்தரங்கத்தில் சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு, வாடகை வீட்டுக்காரனுக்கு பல வீடு. இதுதான் எங்க நடைமுறை. என் மதத்தாரிடம் இல்லை ஏழ்மை, பஞ்சமகா பாவங்கள். என்ன நெத்தியடியான கேள்வி, பதில் சொல்லட்டுமே மடங்கள். நாங்கள் புனிதர்கள், ஐவகை பாவங்கள் எங்களிடத்தில் இல்லை என்று எடுத்து காட்டட்டுமே. சரி, எல்லா மதங்களிலும் எல்லாவித குறைகளும் உள்ளன. ஏமாறுவதும் ஏமாற்றுவதும் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை முறை என்ற பரிதாபத்தை நாம் பார்க்கிறோம். ஏமாறுவதற்கும் அஞ்சுவதில்லை, ஏமாந்து போவதற்கு வெட்கப்படுவதும் இல்லை.
பிடுங்கி வாழ்வதே நியாயம் என்றால் தர்மம் எங்கே? எப்படி தனிமனித நலன்கள் காக்கப்படும்? எப்படி இந்த உலகம் நிம்மதியாக, அமைதியாக, பொருள் துறையில் நிறைவோடு வாழ முடியும்? எனவே இன்றுள்ள மதங்கள் 6 வித தீய குணங்களையும் அதனால் விளைகின்ற பஞ்சமகா பாவங்களையும் தவிர்க்கக்கூடிய நெறிகளை போதிக்க தவறிவிட்டதால் கடவுள் பெயரால் கொலைப்படும் மக்கள் தொகை பெருகியுள்ளது. பல அரசியல் கலவரங்களுக்கு மதங்களே காரணமாக இருந்திருக்கின்றன. அப்ப கடவுள் பெயரால் செத்து போனவர் எண்ணிக்கை என்ன? எல்லோரையும் காப்பாற்றுகின்ற கடவுள் மதங்களின் பெயரால் கொலை போன மக்களை ஏன் காப்பாற்றவில்லை? ஏன் முடியவில்லை? இதை மாற்றி அமைக்கும் உயர்ந்த மதம் எங்கே உள்ளது சொல் என்று கேட்டது மட்டுமல்ல, பதிலையும் தருகிறார் மகர்ஷி அவர்கள். இத்தகைய உயர் சமய நெறி வகுத்து தந்தேன். அதாவது தன்முனைப்பு, 6 குணம், பஞ்சமகா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், வாழ்வினிலே பெண் இனத்தை வருந்தவிடல் என்ற கண்மவினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்றே கடவுள் நெறிக்கு ஒத்தது. இது களங்கமில்லா ஒன்றாம். எனதருமை நண்பா, நீ அறிந்திருந்தால் சொல்வாய், இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம். எங்க இருக்குன்னு கேட்டார். இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம். இருந்தா சொல்லுங்க, எல்லாரும் அங்க போயிடலான்றார். இல்ல. அப்ப இல்லை என்று அப்படியே விட்டு விடாமா? கேள்வி கேட்டா மட்டும் போதுமா? பதில் சொல்லணும் இல்லையா? அதுதான் உண்மையான அறிவின் இலக்கணம். அறிவு கேள்வி மட்டும் கேட்காது, பதிலையும் சொல்லும். அப்ப என்ன பதில்? இத்தகைய உயர் சமய நெறி வகுத்து தந்தேன். ஒழுக்கம், கடமை, ஈகை, அன்பு, நன்றி, கருணை, நற்பண்புகளே மிகுந்த ஒரு சமுதாயத்தை அமைப்பதற்கான உயர் சமய நெறி. ஏனென்றால் இங்கே மதம் என்ற சொல்லுக்கே எல்லை என்று பேர். அதாவது நம்ம நிர்வாகத்துறையில கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி, ரீஜன், ஜோனல் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்போ ரீஜன் என்பது இந்த வரைமுறைக்கு, இந்த எல்லைக்கு உட்பட்டது என்று பொருள். ரிலிஜியன் என்றால் அந்த எல்லையிலிருந்து எல்லைக்கு அப்பால் சுதந்திரமாக வாழ்வது என்று பொருள். அப்போ ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ் இஸ் ரிலிஜியன். எல்லா எல்லை கோடுகளிலிருந்தும் விடுதலை தருகின்ற ஒரு அற்புதமான வழிமுறைக்கு பெயர்தான் மதம், ரிலிஜியன். ஆனால் மதங்கள் சுதந்திரத்தை மறுத்துவிட்டன. இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும். ஆனா அந்த அப்படித்தான்ல ஒழுக்கம் இல்லை, கடமை இல்லை, ஈகை இல்லை இல்லையா? இப்படித்தான் வாழணும் என்று சொன்னது சரி. ஆனா அதுல ஒழுக்கம் இருந்து விட்டால் நன்மைதான். ஒழுக்கம் இல்லாத இப்படித்தான் என்றால் அரசியல் கட்சிகள் போலத்தான். நாங்கள் லஞ்சம் வாங்குவோம், ஊழல் செய்வோம், யாரும் எங்களை தண்டிக்க கூடாது. அப்படி தண்டிக்கூடிய அதிகம் இருக்கு என்றால் எங்களுக்கு என்று ஒரு தனி நாடு வேண்டும். நாங்க தனித்த நாடு. இப்படி தங்களுடைய திருட்டுத்தனத்திற்கு எவை வகையாக இருக்கின்றனவோ அவற்றை செய்வது. இதுதானே எங்களுடைய இப்படித்தான். எனவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்வது மதங்களின் செயல்பாடாக இருந்தாலும் அந்த இப்படித்தான்ல ஒழுக்கம் இல்லையே, கடமை இல்லையே, அறம் இல்லையே. எனவே இந்த மதங்களை நீக்கிவிட்டு எது உண்மையான மதம், எது எல்லைகளை கடந்து விடுதலை தரக்கூடிய மதம், எது இந்த ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை தரக்கூடிய மதம், அதை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இத்தகைய உயர் சமய நெறி வகுத்து தந்தேன்.
சமயம் என்றால் சம இயம் சமயம். இயம் என்றால் இயம்புதல், விளக்குதல். சமம் என்று இயம்புதல், சமம் எப்படி என்று விளக்குதல். எது எதற்கு சமம் என்று விளக்குதல். எது பேரின்பத்தை தருகிறது? அந்த தெய்வ தரிசனம். இந்த சிற்றின்பத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? அந்த வழிவகைகளை சொல்லி பேரின்பத்தோடு இணைந்து இந்த உலக வாழ்க்கை, மனித பிறப்பை நிறைவாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்து முடிப்பது. அந்த வழிமுறைக்கு பெயர்தான் சம இயம். அப்ப இத்தகைய உயர் சமய நெறி வகுத்து தந்தேன். இது உலக பொதுவாம். ஒரு நாட்டுக்கோ, ஒரு இனத்துக்கோ, ஒரு கட்சிக்கோ, ஒரு ஜாதிக்கோ உரிமை அல்ல. இது உலக பொதுவாம். அருள் நெறி சமயமாகும். அருள் நெறி என்றால் அருள் என்பது அரூபமாகிய தெய்வம் நமக்குள்ளேயே அடங்கியிருக்கிறதே. அதான் அருள். அன்பு, கருணை, அதான் அருள். அதான் திருவருளை பெறுகிறோம் சொல்லுவோம் இல்லையா? கோவில் திருவிழாக்களிலே அம்மனின் திருவருளை பெற வாருங்கள் சொல்றாங்க இல்லையா? அதான் அருள். இது உலக பொதுவாம் அருள் நெறி சமயமாகும். ஒத்ததிது உலகெங்கும் வாழ் மக்கட்கெல்லாம். எந்த மனிதனுக்கு இது பொருந்தாது. தானும் நிறைவாக வாழ்ந்து மற்றவரும் நிறைவாக வாழ்வதற்கு துணை செய்யக்கூடிய ஒப்பற்ற இந்த வாழ்க்கை முறை தவிர வேறு இல்லை. இது எந்த மனிதனுக்கு பொருந்தாது. ஒத்தது இது உலகெங்கும் வாழ் மக்கட்கெல்லாம். ஒரே தெய்வம் சுத்தவெளி உயர் அருட்பேராற்றல். பல தெய்வங்கள் இல்ல. 33 தேவர்கள் இல்ல. பல மதங்கள், பல கடவுள் இல்ல. இருப்பது அனைத்தும் ஒரே கடவுள்தான். ஒரே மூலப்பொருள் தான். பரமசிவம் என்றால் இந்த உடலுக்கு மூலமாகிய ஒன்று. பரமபிதா என்றால் இந்த உயிருக்கு மூலமான ஒன்று. அல்லாஹ் என்றால் எல்லாவற்றுக்கும் மூலமான ஒன்று. அந்த ஒன்று எது? அதான் சுத்தவெளி. அந்த ஒன்றுக்கு ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு மதம் வைத்த பெயர்கள் தான் வேறு வேறே தவிர இறைவன் ஒன்றேதான். இப்போ இந்து மதத்தில நூற்றுக்கணக்கான தெய்வங்கள். அத்தனை தெய்வங்களும் கல்லினால் தானே செதுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தனை தெய்வங்களும் கல்லினால் தானே செய்யப்பட்டிருக்கின்றன. கல் ஒரே பௌதம் தானே. அப்போ வடிவங்கள் நூற்றுக்கணக்கில் இருந்தாலும் மூலப்பொருள் ஒன்றுதானே. அது போல எத்தனை தோற்றங்கள் இருந்தாலும் மூலப்பொருள் ஒன்றுதான். அது இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது இல்லையா? விஞ்ஞானமே இன்றைக்கு இதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்து விட்டது. எந்த ஒன்றை கூறு போடுங்க. இப்போ ஒரு அறுவை சிகிச்சை நடக்கிறது. ஒரு மனிதனின் உடலிலே அறுவை சிகிச்சை நடக்கிறது. அது ஒரு கட்டி இருக்கு. அது நீக்கப்பட்டது. இந்த நீக்கப்பட்ட கட்டி பயாப்சி என்று சோதனை சாலையில வைத்து சோதனை செய்து இந்த மாதிரியான தன்மை உள்ளது, இந்த மாதிரியான கிருமி இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நாம பார்க்கிற போது அது சிறு ஒரு 5 கிராமோ 2 கிராம் எடையுள்ள ஒரு தசை பிண்டம். இதை மைக்ரோஸ்கோப்ல வைக்கிற போது அது அப்படியே வைக்கிறாங்களா? அது ஒரு சிறு துகளை எடுத்து வைக்கிறாங்க. ஒரு ஊசி முனி அளவு ஒரு துகள் எடுத்து வைக்கிறாங்க. அந்த துகளை மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கிற போது அதற்கு சுவர்கள், உள்ளே உயிர் இயக்கம், அதற்குள் காந்தலைகள், அதற்குள்ளே ரசாயனங்கள் என்று பலவற்றை பார்க்கிறாங்க. அப்போ நம்முடைய கண்களுக்கு ஒரு சிறு தசையாக தெரிந்தது ஒரு நுண்
கருவி மூலமாக பார்க்கின்ற போது அதற்குள் எத்தனையோ திசுக்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு திசுவையும் இன்னும் நுணுகி நுணுகி பார்க்கின்ற போது கடைசியில் அது உயிர் என்று வருகிறது. அந்த உயிருக்கு மூலம் என்று பார்க்கின்ற போது விண் என்று வருகிறது. விண்ணுக்கு மூலம் ஆராய்ந்த போது அது இறை துகள், காட் பார்ட்டிக்கிள், போசான் பார்ட்டிக்கிள் என்று அது நுண்ணிய அதிர்வுகளாக மறைந்து போகிறது. அதை கருவிகளால் காட்ட முடியாது என்று விஞ்ஞானம் நிரூபித்தே விட்டது. இது எங்கே இருந்து வந்தது என்பதுதான் இப்ப விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சி. அதை காண முடியாது என்று மகர்ஷி ஆணித்தரமாக சொல்லி சென்று விட்டார். ஏன் முடியாது? இறை துகளையே கண்களால் கருவிகளால் காண முடியாத போது எப்படி இறைவனை காண முடியும்? இதுதான் விஞ்ஞானத்தின் உச்சகட்டம் என்று சொல்லி சென்றார் மகர்ஷி அவர்கள். அப்போ இன்றைக்கு மதங்களின் கருத்துக்களை ஒப்பிட்டு பார்த்தால் பொருந்துமா எதுக்கு? அப்ப அறிவியலே வளர்ந்து இதுதான் கடவுள் என்று நிரூபிக்கின்ற அளவுக்கு உச்சத்தை தொட்டுவிட்டது. மிச்சம் இருப்பதை அவரவர் அனுமானத்தினால் தான் அறிய முடியும். அதே விஞ்ஞானம் என்ன சொல்லுது? ஒரு நுண்மையான அலைகள் இந்த பூமியை நோக்கி உள்ளே வந்து பூமியிலிருந்து வெளியே போய் கொண்டிருக்கிறது. It is assumed that such supply energy passes through each and every particle also என்று விஞ்ஞானம் அனுமானத்தை தொட்டுவிட்டது. அப்ப இந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்ற காலத்துல இன்றைக்கும் ஒரு மதவாதி சொல்கின்ற கதைதான் பெரிது என்று யூடியூப்ல பாக்குறோம் இல்லையா? நடிகர் ஒருத்தர் சமீபத்துல காலமாகிவிட்டார். விஜயகாந்தின் ஆத்மா அழுகிறதுன்னு ஒரு யூடியூப்ல ஒருத்தர் யாரோ முட்டாள் போட்டாக்க அதை 1,00,000 பேர் பாக்குறாங்க. ஆத்மா பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாம்? ஏதோ ஒரு கலர்ல காவியை கட்டி கொண்டு ஒரு விதமான ஆடை அணிந்து கொண்டு எதை பேசினாலும் அதை நம்புகின்ற முட்டாள்கள் கூட்டம் இருக்கின்ற இந்த நாட்டுல எதை சொல்ல முடியும்? முட்டாள்தனம் இல்லையா? எனவே இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் அவரவர்களே அனுபவத்தில் பெற வேண்டும். ஒரே தெய்வம் சுத்த வெளி, உயர் அருட்பேராற்றல், அதைவிட சிறந்தது உயர்ந்தது எதுவுமே கிடையாது. அதுவேதான் அனைத்துக்குள்ளும் அறிவாய். இப்போ எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், நியூட்ரானும் துகள்களாக இறை துகளாக மாறுகிறது. கடைசியில் என்னாச்சு? அதிர்வுகளாக மறைந்து போனது. அந்த அதிர்வுக்கு மூலம் என்ன? அதான் சுத்தவெளி அறிவு. அப்ப அந்த அறிவு தானே இதுவரைக்கும் அந்த விண்ணை இயக்கி கொண்டிருந்தது. அந்த அறிவு தானே உயிரை இயக்கி கொண்டிருந்தது. அந்த அறிவு தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. தவறான காரியத்தை செய்து என்ன கேட்கறாங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்கறாங்க இல்லையா? தவறு செய்து விட்டால் என்ன கேள்விங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா? அப்போ ஒரு சிறிதளவு அறிவு இருந்தால் கூட தவறு செய்ய மாட்டாய் என்பதுதான பொருள். அந்த சிறிது அறிவுக்குத்தான் பகுத்தறிவிலும் பகுத்தது. அப்போ அறிவுதான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அது எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றுக்குள்ளும் அடங்கியிருக்கிறது. மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல். மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்துக்குள் மனிதனா. ஒரு விதைக்குள்ளேயே மரம் இருக்கா இல்லையா? என்ன வேணும் அதுக்கு? பஞ்சபூத சேர்க்கை வேணும். சேர்க்கை சேர சேர விதை விரிந்து விருட்சமாக மலர்ச்சி பெற்றுவிடும். சரி, மலர்ந்தது மீண்டும் சுருங்கி விதையாக மாறுகிறது. அப்ப மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல். மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்துக்குள் மனிதன். யார் ஒருவன் எல்லா பொருட்களும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. இது என்னுடைய சாரம். அப்போ அந்த அருட்பேராற்றலுக்குள் தான் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன.
ஒத்ததிது உலகெங்கும் வாழ் மக்கட்கெல்லாம் ஒரே தெய்வம் சுத்தவெளி உயர் அருட்பேராற்றல் சுத்த சன்மார்க்க நெறி ஒத்து உதவும் வாழ்வாம். அதாவது அருமையான ஒரு திரைப்பாடல். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான், சத்தியத்தின் எல்லையிலே உயர் சமரச நெறிகளிலே அன்பின் சக்தியிலே நேச பக்தியிலே உண்மை சமத்துவம் காட்டும் சன்மார்க்கத்திலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். உண்மை சமத்துவம் காட்டும் சன்மார்க்கம். சமத்துவம் என்றால் பேதமற்ற நிலை, எல்லோரையும் அவர்களுடைய குறை நிறைகளோடு அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை. அந்த பக்குவம் தான் சமத்துவம். சன்மார்க்கம், சன்மார்க்கம், சத் என்பது இறைநிலை, சத் மார்க்கம் சன்மார்க்கம். எப்படி ஆத்மா ஆன்மா என்று சொல்கின்றோமோ அதே போல சத் மார்க்கம் என்பதும் சன் மார்க்கம் என்பதும் ஒரே பொருள்தான். சத் என்பது இறைநிலை, மார்க்கம் என்பது இறை நீதி. அப்ப தெய்வ நீதி எப்படி செயல்படுகிறது? செயலுக்கு விளைவாக அதை புரிந்து கொண்டு அறத்திற்கு, ஒழுக்கத்திற்கு, தர்மத்திற்கு, தெய்வ நீதிக்கு இணங்கி இயைந்து ஒத்து வாழ்வதுதான் அதான் சன்மார்க்க. சுத்த சன்மார்க்க நெறி ஒத்து உதவும் வாழ்வாம். தூய காந்த தத்துவமே இதற்கு வேதமாகும். இப்போ எல்லா மதங்களுக்கும் ஒரு வேத நூல் வச்சிருக்காங்க இல்லையா? ஆனா ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்ன என்றால், எந்த மதவாதிகளும் அல்லது மதத்தை மையமாக கொண்ட தீவிரவாதிகளும் அந்த மத நூலை ஆழ்ந்து படித்து புரிந்து கொண்டது இல்லை. மத நூல்களை ஆழ்ந்து படித்து புரிந்து கொண்டது இல்லை. தொழில் அதுதான், ஆன்மீகமே வாழ்க்கை என்று மத தலைவர்களாக இருப்பாங்க. ஆனா அந்த மத நூல்களை ஆழ்ந்து படித்து தெளிவாக புரிந்து கொண்டார்களா? அப்படி புரிந்திருந்தால் ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் போட்டி பொறாமையே வந்திருக்காது. ஏனென்றால் எல்லா மதங்களும் மத நூல்களும் போதிப்பது ஒரே ஒரு வாழ்க்கை நெறிதான், இறை உணர்வு அறநெறி. ஈமான் இறை நம்பிக்கை, தீன் அறநெறி. எல்லா மதங்களும் இறை உணர்வும் அறநெறியும் தான் போதிக்கின்றன. பிறகு எப்படி பேதப்படும்? எப்படி முரண்பட முடியும்? எப்படி சண்டை சச்சரவு வர முடியும்? புரியாமை தானே காரணம். அப்ப புரிந்து கொண்டால் எல்லா மதங்களும் ஒன்றையே தான் போதிக்கின்றன. இறை நீதிக்கு ஒத்து உதை வாழ வேண்டும், அதற்கு இறைவனை உணர வேண்டும், அதற்கு பிரார்த்தனை, பூஜை, புனஸ்காரங்களை பின்பற்ற வேண்டும். இவ்வளவுதானே. அப்போ இதை சரியாக புரிந்து கொள்ளாத குறைபாடை தவிர அந்த நூல்களின் குறைபாடா? நூல்கள் வார்த்தைகளாகத்தான் இருக்க முடியும். அந்த வார்த்தைக்குரிய பொருளை அறிவுதான் புரிந்து கொள்ள முடியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் சுவிசேஷத்துல முதல் வசனமே இதுதான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப வார்த்தைன்னு என்ன அர்த்தம்? ஒரு வடிவம். அதை உச்சரித்தால் சொல். அப்ப வடிவம் தெரிஞ்சாத்தானே படிக்க முடியும். கற்றவன் தானே அந்த மொழியினுடைய எழுத்தை புரிந்து கொள்ள முடியும், கல்லாதவனுக்கு. அதே போல
அந்த மொழியை புரிந்து உச்சரித்தால் தானே ஓசை, ஓசை வந்தால் தானே பொருள், அர்த்தம். இதைத்தான் இந்து மதம் பேசுகிறது. இறைவனிடத்திலே வந்த மந்திரங்கள், இறைவனே அருளிய மந்திரங்கள் என்று பேசுறாங்க. ரெண்டும் ஒண்ணுதானே. எங்கே கிறிஸ்தவம் பேதப்பட்டது? எனவே பொருளை ஆய்ந்து உணர்ந்து பார்த்தோம் என்றால் எந்த மதத்திற்கும் முரண்பாடே கிடையாது. எந்த மதங்களும் ஒரு மனிதனை திருடச் சொல்லவில்லை, கொலை செய்ய சொல்லவில்லை, கொள்ளையடிக்க சொல்லவில்லை, இன்னொருவனை துன்புறுத்து என்று சொல்லவில்லை. எல்லா மதங்களும் அறத்தைத்தான் போதிக்கின்றன. எனவே தூய காந்த தத்துவமே இதற்கு வேதம். இந்த உலக பொது அறநெறி சமயத்திற்கு எது வேத நூல் என்றால் காந்த தத்துவம். இங்கே எழுத்துக்கள் இல்லை, வார்த்தைகள் இல்லை, கருத்துக்கள் இல்லை, நுண்ணிய அலைகள் மட்டுமே. நுண்ணிய அலைகள் மட்டுமே. அந்த காந்தத்தை புரிஞ்சுக்குங்க, எல்லாம் விளங்கிவிடும். ஏன்? இந்த காந்தமே தான் ஈர்த்து ஒன்றோடு ஒன்று இணைந்து விண்ணாகியது. அந்த காந்தமே தான் விண்களை இணைத்து பஞ்சபூதங்கள் ஆகியது. அந்த காந்தமே தான் ஆண் பெண்ணை ஈர்த்து குழந்தையாக மாறியது. அந்த காந்தமே தான் அன்பாக ஈர்த்து அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது. வேற என்ன இருக்குங்க? எனவே காந்தத்தை, காந்த புராணத்தை, கந்த புராணத்தை புரிந்து கொண்டு விட்டால் இங்க எழுத்துக்களும் தேவையில்லை, வார்த்தைகளும் தேவையில்லை. கருத்து ஒன்றே, அது எழுத்தின்றி வார்த்தையின்றி புரிந்து போகும். எனவே அப்படி புரிந்து கொள்கின்ற போது எல்லாமே இறைவனின் தோற்றங்களாகவே பார்க்கின்ற கருணையிலே என்ன மலர்ச்சி பெறும்? தூயகாந்த தத்துவத்தை, இந்த வேதத்தை புரிந்து கொண்டால் என்ன வெளிப்படும் என்றால், எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு கர்மயோகம். எவ்வளவு அற்புதமான டெபினிஷன் பாருங்க. கீதையில இந்த விளக்கம் கிடையாது. 43 ஸ்லோகங்கள் கீதையில கர்மயோகத்தை பற்றி. இவ்வளவு தெளிவான விளக்கம் அங்க கிடையாது. எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து, மனிதனுக்கு மட்டும் அல்ல, பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே, பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே என்றார் கண்ணதாசன். அப்படி எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து, நம்முடைய குழந்தைகள் மீது செலுத்துகின்ற அன்பு மட்டும் அல்ல, அடுத்து விட்டு குழந்தைகளையும் மீது செலுத்துவது அன்பு மட்டுமல்ல, ஒரு சிறு எறும்பு கரையான் மீதும் அன்பு காட்டுகின்றோமே, அதான் முழுமையான அன்பு. எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு. இறை உணர்வில் இணைந்தால் அது கர்மயோகம். இல்ல, இறை உணர்வில் இணைந்தால் அது யோகம். அந்த யோகத்தில் கடமையை செய்கின்ற போது அது கர்மயோகம். அப்ப இறை உணர்வில் இணைந்த யோகம், அதில் அறம் ஆற்றுகின்ற போது அது கர்மயோகம். அப்ப முதல்ல இந்த மனதை அறிவோடு இணைக்க வேண்டும், அது யோகம். அந்த அறிவை செயலோடு இணைக்க வேண்டும், அது ஒரு யோகம். அப்ப மனம் அறிவோடு இணைந்து அறிவு செயலோடு இணைந்தால் விளைவது எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காக்கும். அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கணும் கற்பனை பண்ணி பாருங்க. எங்கேயாவது யுத்தம், சண்டை, சச்சரவு, கொலை, குற்றம் ஏதாவது இருக்குமா? பொய், களவு இருக்குமா? எதுவும் இருக்காது. இதுதான் கர்மயோகம். இதற்கு அடிப்படை தூயகாந்த தத்துவம். ஒழுக்கம், கடமை, ஈகை, அறம் என்ற சொல்லுக்கு
பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அதை வளர்த்தவர்கள் பெயரால் மதங்கள் தோன்றின என்று ஒரு வரலாற்றை தெளிவாக சுருக்கமாக சொல்லி வைத்தார் மகர்ஷி அவர்கள். அப்போ இன்னொரு ஜீவன் படுகின்ற துன்பத்தை நீக்க வேண்டும் என்கின்ற கருணைதான் அறத்தின் முதல் கோட்பாடு, முதல் இலக்கணம். இன்னொரு ஜீவனின் துன்பத்தை நீக்க வேண்டும் என்கின்ற போது எப்படி நீக்குவது என்றால், முதலில் உணவு அடிப்படை. ஒரு ஜீவனுக்கு தோன்றக்கூடிய குறைந்தபட்சம் துன்பம் எது என்றால் பசி துன்பம் தான். இப்போ எத்தனையோ வகையில பகைமை பாராட்டுகிறோம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பகைமை பாராட்டுறோம். உடம்புக்கு சரியில்லாத போது மனைவி கருணை காட்டுகின்ற போது இப்போ என்ன தெரியுதுங்க? மனைவி தெய்வமாக தெரிகிறார். உடம்பு சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் சண்டை போட்டு தயாராயிரும். அது போல முதல் உணர்ச்சி, முதல் துன்பம் எது என்றால் உணவு தானே. அப்போ ஈகையின் முதல் பரிணாமம், முதல் செயல்பாடு எது என்றால், பசியினால் வாடுகின்ற ஒரு ஜீவனுக்கு உணவளிப்பதே முதல் ஈகை. அடுத்தது என்ன? அந்த உடலுக்கு இயலாமை, நோய்வாய்ப்பட்டது, நடக்க முடியல, மருத்துவமனைக்கு போகணும். அப்போ கைத்தாங்களா அழைத்து போகிறோமே, அது உழைப்பால் தருகின்ற ஈகை. இப்போ மகரிஷி நமக்கு இந்த தத்துவத்தெல்லாம் போதிக்கிறாரு. இதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும், பல பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ள முடியும் என்று நாமே புரிந்து கொள்கிறோம். இது அறிவின் அனுபவத்தால் தந்த கொடை, மகர்ஷி தந்த கொடை. அப்போ ஈகை என்பது பொருளால், உழைப்பால், அனுபவத்தால், இந்த 3 வகைகளில் ஒரு ஜீவனின் துன்பத்தை நீக்கி நல்ல வாழ்வுக்கு வழிகாட்ட முடியும். சரி, இன்னொரு ஜீவனின் துன்பத்தை இந்த 3 வகைகளிலே நீக்குவதற்கு என்று ஒரு பக்குவத்தை நாம் பெற்று விடுகிறோம் என்ற பிறகு அடுத்த சிந்தனை என்ன? ஏதோ காரணத்தினால அது துன்பப்படுகிறது, அந்த துன்பத்துடைய காரணத்தை உணர்ந்து அதை தந்து துன்பத்தை நீக்கிவிட்டோம். இதன் மறுபக்கம் என்ன? இந்த துன்பங்கள் அடுத்த ஜீவனுக்கு நேராதபடிக்கு நான் ஒழுக்கத்தை காக்க வேண்டும். அப்ப ஈகையின் மறுபக்கம் ஒழுக்கம். தன்னால் யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் நேரக்கூடாது என்பது ஒழுக்கம். அப்ப எண்ணம், சொல், செயல்களிலே தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரக்கூடியவை அனைத்தும் ஒழுக்கம், புண்ணியம், தர்மம், அறம். இப்போ இந்த ஈகையையும் ஒழுக்கத்தையும் செயல்படுத்துகின்றோம் இல்லையா, அது கர்மயோகம். அப்ப ஒழுக்கம், கடமை, ஈகை 3ம் இணைந்தது அறம். விளைவுகளை கணித்துக் கொண்டு செயல்களை முறைப்படுத்திக் கொண்டு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியோடு வாழ்கின்ற தவ வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம். அற்புதமான டெபினிஷன். கர்மயோகம் என்றால் என்ன என்றால், விளைவுகளை கணித்துக் கொண்டு செயல்களை முறைப்படுத்திக் கொண்டு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியோடு இணைந்த தவ வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம். அது ஏன் தவ வாழ்க்கைன்னு போட்டார் என்றால், தவம் இல்லாமல் இதெல்லாம் வராது. தவம் செய்யாமல் இந்த கர்மயோகம் செயல்பாட்டுக்கு வராது. ஏன் என்றால்,
மகரிஷிக்கு உதாரணமாக சாட்சியாக வருகிறார் வள்ளுவ பெருந்தகை. அவர் என்ன சொல்றாரு? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. சரியான தீர்ப்பு. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற ஐவகை கடமைகளை யார் நிறைவாக, சரியாக, காலத்தால் துல்லியமாக செய்வார்கள் என்றால், யார் தவம் செய்கிறார்களோ அவர்களே தம் கர்மம் செய்வார். சரி, தவம் செய்யலைன்னா அவங்க என்ன செய்வாங்க? மற்ற அல்லார், தவம் செய்யாதவர்கள் என்ன செய்வாங்க? அவம் செய்வார். அவம் என்றால் துன்பத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம், சொல், செயல். மனித ஆத்மாவை துன்பம் கொடுக்கக்கூடிய வகையிலே ஆசைகளை உருவாக்கி செயல்படுத்துகின்ற மனோபாவத்திற்குத்தான் ஆண் அவம், ஆணவம் என்று பெயர். அப்போ அவம் செய்வார், துன்பத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம், சொல், செயலை செய்வார்கள். காரணம் என்ன? ஆசை உட்பட்டு. ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்றார் புத்தர் பிரான். ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்னென்ன விளைவாகும்? பட்டுத்தான் தீரும் என்றால் கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விலை ஏது என்றார் கண்ணதாசன். எனவே இதெல்லாம் சிந்தித்து பார்த்து சீர்தூக்கி செய்ய மாற்றிக்கொள்வது தவம். எனவே இதெல்லாம் அறநெறியோடு இணைந்த தவ வாழ்க்கை. இப்ப தவம் என்பது என்ன? பெரிய மாற்றம் மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன என்றால், இயல்பில் இருந்து நாம் விலகிவிட்ட தூரமே தவத்திற்கும் அவத்திற்கும் உள்ள தூரம். கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது உலகமே தவம் தான் என்கிறார் மகரிஷி. மா தவமே என்கிறது இந்த சமயம். இந்த பிரபஞ்சமே தவமாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாதவன் விஷ்ணுவை சொல்கிறோமே, அது மாதவன் அல்ல, மாதவமே. அப்ப இயற்கையே தவம்தான். அந்த தவத்திலிருந்து விலகி போனது ஆணவம். காரணம் ஆசைகள். எனவே அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. ஆசையே துன்பத்திற்கு காரணம். எனவே தவ வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம். ஏனென்றால் கல்லு, மரமு எல்லாமே தவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. கடமை தவறாது பயனாகும் போது எந்த பொருளாவது பயன்படுத்தாத ஒரு நிலை அடைகிறதா? அதுக்குள்ள பயன்பாட்டை தந்து கொண்டுதான் இருக்கிறது. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன், சுயநிலையை அறிவறிய கருதவமே போதும். நீ யார்? உனக்கு அமைந்த வாழ்க்கை என்ன? நீ சந்திக்கின்ற இன்பத் துன்பங்களுக்கு காரணம் என்ன? உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன என்று தேர்ந்து தெளிந்து புரிந்து வாழ்வதற்கு. அப்படி புரிந்த போது என்ன தெரிகிறது? ஆசையே எல்லா தவறுகளும் செய்திருக்கிறது. ஆசையை விட்டு விட்டால் பாவம் தொலைந்து போனது. அப்படி இந்த தவ வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம். தவம்தான் உலகமே. இதை புரிந்து கொள்கின்ற போது பைபிள்லே ஒரு கருத்து உண்டு. நான் என் சித்தத்தின்படி தேடாமல் என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்றார் இயேசு பிரான். நான் என் சித்தத்தின்படி தேடாமல்.
என் மனம் எதை நினைக்கிறதோ அதை நான் செய்வது இல்லை, என் பிதாவின் சித்தத்தின்படியே. அறிவு என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே நான் பேசுகிறபடியாய் செய்கிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது, என் செயல்கள் அறம் சார்ந்திருக்கிறது என்றார். எனவே இறை உணர்வு என்பது எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காக்கின்ற கருணை செயலின் விளைவு. தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே தரும் அணுவளமும் துன்பம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. மேலும் கர்மயோகத்தை இன்னும் சற்று ஆழமாக மேலும் பல செய்திகளோடு நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச் சிறப்பையா. இதுவரை நேரமும் எவ்வாறு இந்த நேரம் போனது என்பதே புரியாத அளவுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியதாக இருந்தது ஐயா. இன்னும் இந்த செலவு சிந்தனை உரை தொடராத என்ற உணர்வு தான். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை ஐயாவுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். வேலை என்ன, அந்த பேச்சினுடைய இந்த ஓட்டத்திலே எல்லோரும் மயங்கி விட்டார்கள். வராயா, நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன சிவாயா சொன்னதுதான் எல்லாரும் அப்படியே மெய்மறந்து கேட்டுட்டு இருந்தோம். அதாவது இந்த தென்றலோடு நடந்து செல்ற மாதிரி இருக்கும் அந்த பேச்சு, அந்த கருத்தாழம் எல்லாமே பொருத்தமான வரிகள், அதாவது கொண்டு வந்து சேர்க்கிறது. நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மனசுல அந்த திருக்குறள் ஓடிட்டு இருந்தது. கரெக்டா உடனே அதை சொல்லிட்டீங்க. இதை சொல்லணுமே அப்படின்னா அதே அடுத்த நிமிஷம் அதை சொல்லிட்டீங்க. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். அந்த தவத்துல வள்ளுவருடைய 10 குறள்களும் மெய்யுணர்வுன்ற அந்த 10 குறள்களும் அதனுடைய சாரம்தான் மகரிஷி சொன்ன கருத்துகளும் பாடல்களும் கர்மயோகம். அதனால இந்த கர்மயோகம்ன்றது பகவத்கீதையில உள்ளது விட மகரிஷி மிக தெளிவாக சொல்லிட்டார்ன்றதையும் அந்த கருத்தும் என் மனசுல ஓடிட்டு இருந்தது. அதையும் சொல்லிட்டீங்க. அதாவது கர்மயோகம் என்பதை தெளிவாக உணர வைக்கும் அந்த முயற்சியில இன்றைக்கு இந்த 1 மணி நேரம் ரொம்ப அழகா இருந்தது. நாங்க எல்லாருமே மன திருப்தியா இருந்தது. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கனடா போயிட்டீங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. நான் இப்போ இதுல இருக்கேன். இல்ல கனடால இல்ல, வெல்மிங்டன் டெலவேர்ல மகள் வீட்டுல இருக்கேன். ஓகே ஓகே. டெலிவரி இருக்கீங்களா? சில காலம் இங்கதான் இருப்பேன். சரி சரிங்க ஐயா. வாய்ப்பு கிடைக்கும் போது வர முடியல வீட்டுக்கு. பரவாயில்லையா, பரவாயில்ல. அடுத்த முறை சந்திக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நம்ம இந்தியாவில் நான் ஜூன்ல 31 இந்தியா போறேங்கய்யா, ஜனவரி. சரிங்க. அங்க கொஞ்ச நாள் இருப்பீங்க இல்லைங்களா? ஒரு 5-6 months இருப்பேங்க. ரைட் ரைட். அப்ப ஜூன்ல உங்களை பாக்குறதுக்கு முயற்சி பண்றேன். கோவை வந்தாக்கா அங்க வந்து சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் இந்த அறப்பணி தவப்பணி தொடரட்டும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு கேள்வி. இப்ப ஒருவர் ஏழ்மையில இருக்கின்ற ஒருவர்
ஆஹ், பசி, அவருக்கே உணவில்லாத நிலை, பசி, தேவைகள், ஆசைகள் காரணமாக இருக்கின்றது தவறிழைப்பதற்கு. இங்கே அந்த முதலாவது ஆசை பசியாலே ஏற்படுகின்றது. ம். அந்த பசியில இருப்பவருக்கு உணவு, உயிர் வாழ்வதே இல்லை என்ற நிலை, கஷ்டம் என்ற நிலையில இருக்கின்ற அவருக்கு ஒரு இன்னொருவர் நிறைய உணவிற்கின்றது இருக்கின்ற போது அந்த உணவை திருடியோ பறித்தோ தன்னை உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்ய முற்படுகின்ற போது, அவ்வாறு செய்கின்ற போது அது பாவம் அல்ல, பாவமல்ல. ஓகே ஐயா, கொடுக்காததே பாவம். ஓகே ஐயா. அதாங்க நீங்க நீங்க பழைய திரைப்படங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா, இரவு நேரத்தை திருட வருவான். எதை திருடுறான் பாத்தீங்கன்னா, சாப்பாடு திருடுவான். அப்போ சத்தம் கேட்டு வரக்கூடிய அம்மா அவன் கூப்பிட்டு உட்கார வச்சு உபசாரம் பண்ணி, நீ நேரடியா போப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி காட்சிகள் எல்லாம் பழைய திரைப்படங்களிலே வந்தது. ஏன்னா உணவுக்காக ஒருத்தன் தவறு செய்யறேன்னா அது தவறே கிடையாது. அது அது அடிப்படை உரிமை. அது ஒரு மனிதன் பதுக்கி வைப்பது இன்னொரு மனிதனுக்கு வறுமையாகிறது. ஆமா. அந்த வறுமையை எதிர்த்து அவன் போராடுவதில் எப்படி தவறு சொல்ல முடியும்? இதைத்தான் அரசியல்வாதி செய்வாங்க. ஒரு நியாயத்தை எதிர்த்து ஒருத்தர் போராடினா அவனை தீவிரவாதிம்பாங்க. இவனே இன்னொரு கலவரம் பண்ணினா அது அரசியல் கலவரம் அப்படிம்பானுங்க. ரெண்டும் ஒண்ணுதானே. இவன் செஞ்சா மட்டும் சட்டப்பூர்வம், அவன் செஞ்சா மட்டும் சட்டவிரோதமா? அது மாதிரி தான். அடுத்தது நீங்க இந்த விஜயகாந்த் பத்தி சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்தது இந்த கருத்து. அந்த பசி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதை கொடுத்து அதை பசியை தணிக்கிறது, அதுதான் பெரிய முதல் அறம், தலையாய அறம்ன்றது. அதனாலதான் இந்த விஜயகாந்த்ன்றவரு ஒரு அரசியலிலும் அவர் வீழ்ந்து விட்டார். 10 வருஷம் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாம இருந்தாரு, பதவியில இல்ல, எதுவுமே கிடையாது. அப்படியே கட்சி அருகி கழுது தேஞ்சி கட்டரும்பான மாதிரி இருந்தது. அதே மாதிரி சினிமாவில இருந்தும் அவருக்கு தொடர்பு கிடையாது. அதுவும் நடிக்க நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இறந்த பிறகு உலகம் எங்கெங்கிருந்தோ அந்த 10-15 லட்சம் மக்கள் பாக்குறாங்கன்னா அந்த பசி ஆற்றிய அந்த நன்றி உணர்வு தான். அதுதான் எனக்கு மனக்கண்ல அதுதான் தெரிஞ்சது. அழுகிறது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது, அதுதான் உண்மை. அதுதான் எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்ததுன்னா, கருப்பு எம்ஜிஆர் தானே. கருப்பு எம்ஜிஆர்ம்பாங்க. ஆமா, அது நல்ல மனசுல புரிய வச்சது. அந்த அவருடைய மரணம் தொடர்பே இல்லாம அவர் மட்டும் நல்ல ஆர்வம் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கு அவர் 2 வருஷமா அவர் தான் முதலமைச்சரா இருந்திருப்பார். ஆமா ஆமா, அவர் ஒரு செஞ்ச தவறு இன்னொரு கட்சியோட கூட்டணி சேர்ந்ததுதான். சேராம இப்படியே படிப்படியா வளர்ந்து. அம்மா கொஞ்சம் சரியில்லை போல, அவருடைய மனைவியும் மைத்துனும் சரியில்லை போல. அதனால இவரை அளவுக்கு அதிகமா அலைக்கழிச்சு எலெக்ஷன் டைம்ல ரொம்ப துன்புறுத்திட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, உண்மைதான். அதுதான் காரணம். அது மனசுல தோணுச்சு, அது சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க உடல் நலத்தை காத்து கொஞ்சம் ஓய்வு கொடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா உடம்பு இந்த அளவுக்கு தோண்டு போயிருக்காது. நான் கேட்ட அதே கேள்வி ஐயா இன்னொரு வேறு விதமாக கேட்கிறேன். இப்ப ஒருவர் பசியிலே இருப்பவர், அவர்களுக்கு உணவு கிடைத்திருக்கின்றது. ஆனால் அவர் அருகே இன்னொருவர் பசியிலே வாடுகின்றார். ஆனால் துணை செய்ய முடியாம பகிர்ந்தளிக்கணுங்கய்யா, நமக்கே எல்லாம் கொடுத்துடக்கூடாது. அதான் தான் குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற 5 கடமைகளிலே ஒன்றினால் ஒன்றை கெடாமல் பான்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இன்னொரு ஜீவன் துன்பப்படுதுனாலும் கூட நமக்கு இருக்கிறது போறாங்க கொடுத்துட்டு நாம என்ன பிச்சை எடுக்கிறதா? அது சரியில்லையே. எனவே பகிர்ந்தளித்தால் அதுவே போதும். ஓகே, நன்றி ஐயா. மகர்ஷியுடைய தத்துவம் ரொம்ப தெளிவானதுங்கய்யா.
எந்த கோணத்தில் பார்த்தாலும் அதுல குறையே இருக்காது. அந்த அளவுக்கு நடைமுறையோட இணைத்து சொல்லியிருக்கிறார். நீங்க புராணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நமக்கு இல்லைன்னு பரவாயில்ல, அடுத்தவங்க கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா மகர்ஷி அப்படி சொல்லல. நம்மையும் பார்த்துக்கணும், அடுத்தவங்களையும் பார்த்துக்கணும். அதனால அந்த இரண்டொழுக்க பண்பாட்டுல அந்த வார்த்தைகளை பாருங்க ஐயா. இவரு கேட்டிருந்தாரு, நம்ம தனாயா ஒரு தடவை கேட்டப்போ விளக்கம் கொடுத்திருந்தாரு. என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். என்கிட்ட இருக்கிறதான் எடுத்து கொடுக்கிறேன்னு சொல்லல, என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் சொல்லுவேன். ஆமா. அதனால அது ரொம்ப உண்மையா. அந்த முடிந்த அப்படின்ற இடத்துக்கு பாருங்க ஐயா. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு 4 மாவட்டங்கள்ல மழையில நிறைய மக்கள் தத்தளித்தாங்க. இன்னைக்கும் இழந்த பொருட்களை நிறைவு செய்ய முடியாம பற்றாக்குறையில கஷ்டப்படுறாங்க. 1,00,000 கோடி ஒவ்வொரு மந்திரி வச்சிருக்கிறான். அதுல ஒரு 10 கோடி எடுத்து, ஆளுக்கு ஒரு 10 கோடி எடுத்து வீசினானுங்கன்னா, இந்த 4 மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் துன்பம் நீங்கிடுவாங்க. இவங்க தாத்தா வீட்டு சொத்துன்னு கிடையாது. இங்க திருட சொத்து தான் 1,00,000 கோடியும். எவனும் பணக்காரன், பரம்பரை பணக்காரன் எவனுமே இங்க கிடையாது. ஒரு 1-2 பேரை தவிர. இந்த திருடின காசுல சில லட்சம் கோடிகள் எடுத்து போட்டா அவன் துன்பம் நீங்கி போகும். அதை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு கல் மனசுக்காரங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கானுங்கன்னா, இவனுங்க எல்லாம் என்ன மக்களுக்குன்னு தொண்டு செய்ய வந்துட்டானுங்க. கொடுமை இங்க தமிழ்நாட்டு அரசியல் நினைச்சேன்னா எனக்கு என்ன சொல்றது. நன்றி ஐயா, மிக்க நன்றிகள். நாம் இதுடன் இன்றைய இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரம் இந்த சிறப்பான சிந்தனையுடைய எமக்கு வழங்கி நமது கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்களை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அத்தோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு வளமுடன்.